வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகனான அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனது சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் குறிப்பாக இங்கு வந்துள்ள நம் அனைவர் மீதும் குறைந்து நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நான் பேச வந்துள்ள தலைப்பு லைலத்துல் கத்ரின் முக்கியத்துவம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லைலத்துல் கத்ர் இரவை பத்தி அவனுடைய திருமறையில சொல்றான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில என்ன சொல்றான் அப்படின்னா, திருக்குர்ஆனை கண்ணியப்படுத்துறதுக்காகவே லைலத்துல் கத்ர் இரவுல தான் இறக்கினேன். அதுவும் இல்லாம நிச்சயமாக இந்த இரவு 1000 மாதங்களை விட மேலானது. இந்த இரவுல தான் ஆன்மாக்களும் மலக்குமார்களுடைய படையும், அதுவும் இல்லாம அவங்களுடைய தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுறதுக்காக வராங்க. இந்த இரவு வரும்போது அமைதி வந்து நிலவி இருக்கும். அதே மாதிரி இந்த இரவு விடிய காலையில சூரியன் உதயமாகும் வரை இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில சொல்றான். இந்த லைலத்துல் கத்ர் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லைலத்துல் கத்ர்ல செய்யக்கூடிய அமல்கள் வந்து நம்ம 1000 மாதங்கள் நம்ம அமல் செஞ்சா எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அதை விட அதிகமா, கிட்டத்தட்ட 83 ஆண்டுகள் நம்ம அமல் செஞ்சா எவ்வளவு அதிகமா நன்மை கிடைக்குமோ அதை விட அதிகமா நம்ம 83 ஆண்டுகள் உயிரோட இருப்போமா அப்படின்றது கேள்விக்குறிதான். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு நன்மையை நம்மளுக்கு லைலத்துல் கத்ர் இரவுல அருள்றான். சுப்ஹானல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்மளும் அந்த அமல்களை பெறணும். அதுக்கப்புறம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் வந்து ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து நோன்பு நிற்கிறாரோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுது. அதே மாதிரி யார் லைலத்துல் கத்ர் இரவுல நன்மையை எதிர்பார்த்து இரவு தொழுகிறாங்களோ அவங்களுடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்படின்னு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இவ்வளவு முக்கியமான இரவும் அதே மாதிரி இவ்வளவு சிறப்பான இரவும் லைலத்துல் கத்ர் இரவா இருக்கு. இந்த லைலத்துல் கத்ர் இரவு எப்போ அப்படின்னு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபாக்கள் கிட்ட சொல்ல வரும்போது என்ன நடந்தது அப்படின்னா, 2 தோழர்களுக்கு நடுவுல வாக்குவாதம் ஏற்படுது. அந்த 2 தோழர்கள் வாக்குவாதத்துக்கு மேல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனத்தை செலுத்தும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த லைலத்துல் கத்ர் இரவு எப்போ அப்படின்றத முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஞாபகத்துல இருந்து எடுத்துறான். அப்போ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் இவங்க 2 பேர் வாக்குவாதத்து மேல கவனம் செலுத்துறதுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த லைலத்துல் கத்ர் இரவு எப்போ அப்படின்றத எனக்கு மறக்கடிச்சுட்டான் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க லைலத்துல் கத்ர ரமலானுடைய கடைசி 10 நாட்கள்ல தேடி கொள்ளுங்க அப்படின்னு. அதாவது உங்களால அந்த 10 நாட்கள்ல தேட முடியல அப்படின்னா அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு மீண்டும் சொல்றாங்க, நீங்க அந்த கடைசி 10 நாட்கள்ல இருக்கக்கூடிய ஒற்றைப்படை நாட்கள்ல தேடி கொள்ளுங்க. அதாவது 21, 23, 25, 27, 29 ஆகிய 5 நாட்கள்ல நீங்க லைலத்துல் கத்ர் இரவை தேடி கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரமலான் மாசத்துடைய கடைசி 10 நாட்கள் நம்ம அதிகமாக ஓத வேண்டிய ஒரு துவா இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்பு அஃபுவ ஃபஅஃபு அன்னி. இதோட பொருள் என்ன அப்படின்னா, இறைவா நீ மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன் ஆகியவா என்னை மன்னிப்பாயாக. இந்த துவாவை நம்ம அதிகமாக ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாசத்துடைய கடைசி 10 நாட்கள் வந்தா பள்ளிவாசல்ல போய் இத்திகாஃப் இருந்து அதிகமாக அமல்கள் செஞ்சு அந்த லைலத்துல் கத்ர் இரவு அடையணும்னு நினைப்பாங்க. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அவங்களே அவ்வளவு அமல் செய்யறாங்க அப்படின்னா நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க எல்லாம் ஏமாத்துறோம். இன்ஷா அல்லாஹ் நம்மளும் அதிக
அந்த லைலத்துல் கத்ர் இரவை நம்ம அடையறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நம்ம அந்த லைலத்துல் கத்ர் இரவை வந்து அடையக்கூடியவங்களாக இருக்கணும். இங்க இருக்கக்கூடிய சில பெண்கள்லாம் யோசிக்கிறாங்க, நாங்கெல்லாம் பெண்களாச்சு, எங்களால பள்ளியில போய் ஈத்திகாஃப் இருக்க முடியாதே அப்படின்னு. நீங்க வந்து பள்ளியில போய் ஈத்திகாஃப் இருக்க வேணாம், ஆனா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்களை வந்து பள்ளிவாசல்ல போய் ஈத்திகாஃப் இருக்கிறதுக்கு உதவி செய்யலாம், அவங்களை ஊக்குவிக்கக்கூடியவங்களாக நீங்க இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய ரமலான் மாசத்துடைய ஒற்றைப்படை நாட்கள், அதாவது 21, 23, 25, 27, 29 ஆகிய நாட்கள்ல நம்ம அதிகமாக அமல் செஞ்சு அந்த 1000 மாதங்கள்ல கிடைக்கக்கூடிய அமல்களை நீங்களும் நானும் பெறணும் அப்படின்னு துவா செய்தவர்களாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.